அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான நண்பர்களே, நமது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளில் நடந்த அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியுமா? அவரது பிறப்பு நேரத்தில் வானவர்களுக்கும் பிசாசுகளுக்கும் இடையே ஏன் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது? அந்த புனித நாளின் காலையில் காபாவில் இருந்த அனைத்து சிலைகளும் முகம் குப்புற விழுந்தன. சம்சம் கிணறு தானாக உற்பத்தியாகி பாயத் தொடங்கியது. பாரசீக பேரரசரின் பிரம்மாண்டமான அரண்மனை வலுவாக அதிர்ந்து அதன் 14 உறுதியான மதில்கள் இடிந்து விழுந்தன. உலகில் உள்ள அனைத்து ஆட்சியாளர்களின் சிம்மாசனங்களும் நடுங்கின. அந்த நாளில் ஜோதிடர்களின் அறிவு இழக்கப்பட்டு மந்திரவாதிகளின் மந்திரங்கள் பலவீனமாகின. சுப்ஹானல்லாஹ். இன்று இந்த அற்புதமான நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இது நமது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான நமது அன்பை அதிகரிக்கும். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தபோது ஷைத்தான் தனது பின்பற்றுபவர்களிடையே உரத்து கதறினான். எல்லா பிசாசுகளும் அவளிடம் ஓடி வந்து கேட்டன, உனக்கு இவ்வளவு கவலையும் பதற்றமும் ஏன்? அவன் பதிலளித்தான், நீங்கள் அறிவீர்களா, நேற்று இரவு என்ன நடந்தது? இரவு தொடங்கியதிலிருந்து இப்போது வரைவானத்திலும் பூமியிலும் பெரிய மாற்றங்களை நான் கண்டேன். பூமியில் ஒரு மகத்தான நிகழ்வு நடந்துள்ளது. இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட பிறகு இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை. சென்று உண்மையில் என்ன நடந்தது என்பதை கண்டறியுங்கள். பிசாசுகள் எல்லா இடங்களிலும் சிதறின. ஆனால் திரும்பி வந்தபோது அவை கூறின, எங்களால் எதையும் கண்டறிய முடியவில்லை. அப்போது பிசாசின் தலைவன் கூறினான், இதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அவன் மக்காவில் உள்ள புனித காபாவை நோக்கி நெருங்கினான். அங்கு வானவர்கள் காபாவை சுற்றியிருப்பதை அவன் கண்டான். அவன் உள்ளே நுழைய முயன்றபோது வானவர்கள் உக்கிரமாக கர்ஜித்து அவனை பின்வாங்க செய்தனர். பின்னர் அவன் ஒரு பறவையைப் போல சிறியவனாகி மலையின் பக்கவாட்டில் கடந்து செல்ல முயன்றான். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், ஓ சபிக்கப்பட்டவனை பின்வாங்கு. ஆனால் ஷைத்தான் பதிலளித்தான், ஓ ஜிப்ரீல், எனக்கு ஒரு கேள்வி உள்ளது. நேற்று இரவு என்ன நடந்தது என்று சொல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார், இன்று இரவு அல்லாஹ்வின் மிகவும் மகத்தான இறை தூதருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துள்ளார். ஷைத்தான் மீண்டும் கேட்டான், அவர் மீது எனக்கு ஏதேனும் அதிகாரம் இருக்குமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார், இல்லை. ஷைத்தான் மீண்டும் கேட்டான், அவரது பின்பற்றுபவர்களில் எனக்கு ஏதேனும் பங்கு இருக்குமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், ஆம். அப்போது ஷைத்தான் கூறினான், பிறகு நான் திருப்தி அடைகிறேன். ஹஸ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா விவரிக்கிறார்கள், புதிதாக பிறந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட தருணத்திலிருந்து ஆசீர்வாதங்களும் கருணையும் தோன்றத் தொடங்கின. எங்களிடம் மிகுதியாக பால் இருந்தது. இறை தூதரும் அவரது வளர்ப்பு சகோதரனும் முழுமையாக குடித்து திருப்தியடைந்து அமைதியாக உறங்கினர். அது மட்டுமல்ல, எங்கள் ஒட்டகங்களை பார்த்தபோது அவற்றின் மடிகள் பாலால் நிரம்பியிருந்தன. எனது கணவர் ஒட்டகங்களை கறந்தார். நாங்கள் இருவரும் திருப்தியுடன் பால் குடித்து பல இரவுகளில் முதல் முறையாக சுகமாக உறங்கினோம். எனது கணவர் கூறினார், ஹலீமா, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையை நமது வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாய். அவர்கள் பதிலளித்தார்கள், ஆம், எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இந்த குழந்தை உண்மையில் ஆசீர்வாதங்களால் நிரம்பியவர். ஹஸ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா மேலும் விவரிக்கிறார்கள், மக்காவிலிருந்து திரும்பி வரும் பயணத்தில் ஒரு பலவீனமான மிருகத்தின் மீது குழந்தை முகம்மதை மார்போடு அணைத்துச் சென்றேன். இறை தூதரின் ஆசீர்வாதத்தால் அந்த மிருகம் மிக வேகமாக பயணிக்கத் தொடங்கியது. அது எனது தோழர்களின் மற்ற மிருகங்களை முந்தியது. பெண்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டனர், நீ முதலில் வந்தபோது ஓட்டிய அதே பலவீனமான மிருகம் இதுதானா? வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் கவனித்தனர், தங்கள் எல்லா ஆடுகளின் மடிகளும் பாலால் நிரம்பியிருந்தன. சற்று முன்பு வரை அவை முற்றிலும் வறண்டிருந்தன. அவர்களின் குலம் தங்கள் ஆயர்களுக்கு ஹலீமாவின் ஆடுகள் மேய்ந்த இடத்திலேயே மற்ற மிருகங்களை மேய்க்க உத்தரவிட்டது. ஆனால் உண்மையில் அது பூமியின் தன்மை அல்ல. அல்லாஹுவின் புலப்படாத உதவியும் இறை தூதரின் ஆசீர்வாதமுமே இருந்தது. மற்றவர்களுக்கு அத்தகைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை. இவ்வாறு அவர்கள் பலமுறை இறை தூதரின் ஆசீர்வாதத்தின் அசாதாரண அறிகுறிகளை கண்டனர். ஹஸ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா மேலும் விவரிக்கிறார்கள், நான் ஒருபோதும் குழந்தை முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை இல்லாமல் விட்டதில்லை.
ஆடை இல்லாமல் விட்டால் அவர் உரத்து அழத் தொடங்குவார். ஆடை அணிவிக்கும் வரை அழுகையை நிறுத்த மாட்டார். அவருக்கு ஆடை இல்லாமல் இருக்க விருப்பமில்லை என்பதை உணர்ந்த நாளிலிருந்து நான் எப்போதும் அவரது உடலை ஆடையால் மறைத்தேன். ஹஸ்ரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃப் ரலியல்லாஹு அன்ஹு விவரிக்கிறார்கள். அவர்கள் ஒருமுறை அல்லாஹ்வின் தூதரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் இறை தூதர் தன்மையின் ஒரு அடையாளம் மட்டும் போதுமானதாக இருந்தது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. நான் இளம் இறை தூதர் நிலவை நோக்கி விரல் காட்டுவதை கண்டேன். அவரது விரல் எங்கு நகர்ந்ததோ அங்கு நிலவும் நகர்ந்தது. இது அவரது இறை தூதர் தன்மையின் மற்றும் தூதரின் அடையாளமாக இருந்தது. ஹலீமாவின் வீட்டில் தங்கியிருந்த போது குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் 2 முலைகளிலிருந்து பால் குடித்ததில்லை. எப்போதும் ஒரு பக்கத்திலிருந்து மட்டுமே குடிப்பார். மறுபக்கத்தை தனது வளர்ப்பு சகோதரனுக்கு விட்டுக் கொடுப்பார். இவ்வளவு சிறிய வயதில் இத்தகைய நீதிபரிபாலன உணர்வு அரிது ஒரு மகத்தான மனிதரால் மட்டுமே முடியும். புதிதாக பிறந்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் வளர்ச்சி ஆச்சரியமூட்டுவதாக இருந்தது. 2 மாத வயதில் அவர் தவழத் தொடங்கினார். 3 மாத வயதில் சுவரை பிடித்து நடந்தார். 5 மாத வயதில் ஆதரவு இல்லாமல் நடந்தார். 7 மாத வயதில் ஓடத் தொடங்கினார். 8 மாத வயதில் பேசத் தொடங்கினார். இந்த அசாதாரண குணங்கள் நிச்சயமாக அற்புதங்களில் ஒன்றாக இருந்தன. அவர் உம்மாவின் பரிந்துரைப்பவராகவும் பிரபஞ்சத்தின் தலைவராகவும் இரு உலகங்களின் மகத்தானவராகவும் மாற விதிக்கப்பட்டவர். இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பருவத்திலிருந்தே தூய்மையானவராக இருந்தார். சாதாரண குழந்தைகள் தங்கள் ஆடைகளையோ படுக்கைகளையோ மூத்திரத்தாலோ மலத்தாலோ அசுத்தப்படுத்துவர். சில சமயங்களில் அசுத்தத்தை வாயில் வைப்பர். ஆனால் அவரது விஷயத்தில் அத்தகையவை ஒருபோதும் நடக்கவில்லை. அவரது வளர்ப்பு தாய் ஹஸ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா விவரிக்கிறார்கள். குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் தனது படுக்கையையோ ஆடைகளையோ அசுத்தப்படுத்தவில்லை. அவரை எடுத்து நிறுத்தும் போது மட்டுமே அவர் மலமூத்திர விசர்ஜனம் செய்வார். உடனடியாக அவரை சுத்தப்படுத்துவோம். ஹலீமா கூறினார், அவர் அல்லாஹ்வின் சிறப்பு படைப்பு என்று எனக்கு உறுதியாக தெரிந்தது. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருந்தது ஆச்சரியமல்ல. இறை தூதர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய உடல் தெய்வீக ஒளியால் உருவாக்கப்பட்டிருந்தது. எனவே அவரது உடல் ஒருபோதும் நிழல் வீசவில்லை. சாதாரண மனிதரின் நிழல் அசுத்தமான இடங்களிலோ மனிதர்களின் அல்லது மிருகங்களின் கால்களுக்கு கீழோ விழலாம். ஆனால் அல்லாஹ் தனது பிரியமான இறை தூதரின் நிழல் அவமானப்படுத்தப்படுவதை விரும்பவில்லை. எனவே அவரை நிழலில்லாமல் படைத்தார். அதே காரணத்தால் ஒரு ஈ கூட அவரது உடலில் அமரவில்லை. ஈக்கள் அசுத்தத்திலிருந்து உருவாகுபவையும் அசுத்தமானவையும் ஆகும். எனவே அல்லாஹ்வின் தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய உடலை அவற்றால் ஒருபோதும் தொட முடியவில்லை. ஹஸ்ரத் மஸ்ரூர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் கதீஜாவின் ரலியல்லாஹு அன்ஹா வேலைக்காரர், இறை தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேவைக்காக ஒருமுறை நியமிக்கப்பட்ட போது அவர் பல அற்புதங்களைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையில் நடக்கும்போது அவரது தலையின் மேல் ஒரு மேகம் நின்று நிழல் தந்தது. அவர் எங்கு நகர்ந்தாலும் அது அவருடன் நகர்ந்தது. இறை தூதரின் அற்புதங்கள். ஒரு மனிதரின் வாழ்க்கையில் இத்தகைய அசாதாரண நிகழ்வுகள் நிச்சயமாக இறை தூதர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான அற்புதங்களாக இருந்தன. இந்த அற்புதங்கள் அவரது குழந்தை பருவத்திலிருந்தே வெளிப்பட்டன. இருப்பினும் அவை தற்காலிகமாக இருந்தன. இறை தூதரின் மிகப்பெரிய மற்றும் நிரந்தரமான அற்புதம் விசுத்த குர்ஆனாகும். அது கியாமத் நாள் வரை நிலைத்திருக்கும். மேலும் அவரது வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கும்போது அவரது பயணம் முழுவதும் அற்புதங்களால் நிரம்பியிருந்தது. அவரது போராட்டத்தின் ஒவ்வொரு கட்டமும் அவரது இறை தூதர் தன்மையின் உயிருள்ள ஆதாரமாக இருந்தது. பிரியமான பார்வையாளர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறக்காதீர்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தவர்களாக இருந்தால் எங்கள் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். அவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். இதனால் நாங்கள் புதிய உள்ளடக்கத்தை பதிவேற்றும் போது உங்களுக்கு அறிவிப்பு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.